வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிலா பெண்ணே கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விசாகன் முடித்த போது மாறன் எழுந்து வந்து ஆற தழுவினான். பிரில்லியண்டடா! ஏனோ அந்த வரிசையில் விசாகன் தன் பெயரையும் வைத்து கொள்ளாதது செழியனுக்கு வருத்தமாக இருந்தது. மொத்தத்தில் அவன் தன் கடமையை செய்கிறான். தன் தகப்பன் மீது விழுந்த பழியை போக்க பந்தய புறாவாகிறான் தவிர இங்கே எந்த உரிமையும் நிலைநாட்டிக் கொள்ள விரும்பவில்லை அவன். ஆரம்பத்துல கொஞ்சம் லிக்விட் கேஸ் தேவைப்படும் மாமா, ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிடுங்க என்றவன் எழுந்து கொண்டான். இன்னும் அப்பா கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லை விசாகா. கண்களை பார்த்தபடி கேட்டான் மாறன். முழுக்க நிசப்தம். மூவர் பார்வையும் விசாகனின் மீதே. ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன் மணிக்கட்டை திருப்பி பார்த்தபடி எழுந்து கொண்டான். களத்துல மட்டும்தான் நான் போராளி. கடமைங்கிற சட்டையை கழச்சி போட்டுட்டா ரத்தமும் சதையும் உள்ள சாதாரண மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் என் நேர்மையை நிரூபிக்கிறது எனக்கு முடியாது. போய்விட்டான். செழியனுக்கு மட்டுமே அவன் சொல்வது புரிந்தது. உணரப்படாத அல்லது உணர்த்த தெரியாத ஒரு துக்கம் விசாகனை ஊடுருவிக் கொண்டிருந்தது. 4 நாட்களாய் ஆதவியை பார்க்கவே இல்லை. அவன் வாழ்ந்த கணக்கில் அந்த நாட்கள் சேரவே இல்லை. இப்படி ஆவோம் என்று அவன் நினைத்து பார்த்தது கூட இல்லை. முதுகலை முடித்து பிசினஸில் அப்பாவோடு இணைந்தவனுக்கு ஆரம்பமே அக்னி பரீட்சைதான். திரவியத்தின் தவறால் மொத்த தொழிலும் பள்ளத்தில் இறங்க அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த ரசபாசத்தால் எதுவுமே சிந்திக்க மறந்திருந்தான். தமையாவின் திருமணம் நின்று பின்னர் அப்பா தவறிப்போய் செழியன் தமையாவை கரம் பிடித்த நிமிஷம் தமையாவை தாழ்வுணர்வு ஆட்டி படைக்கவேதான். அதை நிவர்த்தி செய்ய திரைக்கடல் ஓடி திரவியம் தேடச் சென்றான் இந்த திரவியத்தின் மகன். அவன் உடல் பெண் தேடி ஆர்ப்பரித்தது இல்லை. அதை கட்டுப்படுத்த பெரிய பயிற்சியெல்லாம் தேவைப்பட்டதும் இல்லை. குடும்ப கஷ்டம் போதுமானதாக இருந்தது. ஆனால் மனசு ஒரு துணையை தேடியது. மடியில் தலை சாய்த்தால் தலை கோதும் ஒரு அனுசரணைக்கு மனம் ஆசைப்பட்டது. அவனாய் மனசுக்குள் ஒரு பிம்பத்தை செதுக்கி வைத்திருந்தான். அந்த உருவத்தில் 100% ஆதவி பொருந்தி போனதுதான் அவனுக்கு காலம் விதித்த சாபக்கேடு. அவள் வேண்டுமென்று மனசு அடம் பிடிக்கிறது. அவளை நெருங்க விடமாட்டேன் என்ற விதி விலா நோக சிரிக்கிறது. கூப்பிடு தூரத்தில் தான் இருக்கிறாள். கூப்பிட உரிமையற்று நிற்கிறான். இன்னொரு யூனிட் திறக்க எந்திரங்கள் வந்திறங்கியபடி இருந்தது. கல்யாண மண்டபங்கள், நட்சத்திர ஹோட்டல்கள் என்று ராட்சச கைகளை விரித்திருந்தான் பிசினஸில். தேடி தேடி ஆர்டரை குவித்து கொண்டிருந்தான். ஏஎன்சியில் புது உற்சாகம் கரை புரண்டிருந்தது. அருமைநாதன் விசாகன் தந்த உற்சாகத்தில் உத்வேகமாயிருந்தார். எல்லாம் சரியாகத்தான் இருந்தது விசாகனின் மனதை தவிர. லோடு ஏற்றும் இடத்தில் மேற்பார்வையில் இருக்க ஒற்றை பார்வை மெஜஸ்டிக் வாசலிலேயே அலை பாய்ந்து கொண்டிருந்தது. வாசலில் கேப் ஒன்று வந்து நிற்க ஆதவி உள்ளே இருந்து வேகமாய் எழுந்து ஓடி வந்தாள். அவளின் உடல் மொழியும் உற்சாகமும் அவள் யாருக்கோ காத்து கொண்டு இருந்திருக்கிறாள் என்று சொன்னது. உள்ளே இருந்து இறங்கியவன் வெயிலையே பார்க்காதவன் போல புத்துணர்வாயிருந்தான். விமல் என்றபடி கண்கள் குளமாக அவனை அணைத்தவள் அவனின் தோளில் முகம் புதைய அழ ஆரம்பிக்க விசாகனுக்கு சுள்ளென்று எதுவோ உச்சிக்கு ஏறியது. அவள் முகம் பார்க்க இங்கே அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவளோ தன் உணர்வுகளை இன்னொருவனிடம் ஒப்படைத்து கொண்டிருக்கிறாள். வார்த்தைகள் கேட்கவில்லை, ஆனால் உணர்வுகள். அதில் தெரிந்த உரிமை உணர்வு அதுதான் விசாகனை உறுத்தியது. ஒரு போராட்டத்தோடு அவள் முகம் காண 4 நாட்களாய் காத்திருக்க அவளோ எந்த உணர்வும் இல்லாமல் இன்னொருவனை வரவேற்று கொண்டு நிற்கிறாள்.
வந்தவன் கைகளை பற்றி அழைத்து கொண்டு உள்ளே போனவள் இவன் பக்கம் கூட திரும்பவில்லை. அதுவும் சேர்த்து விசாகன் மனதை குடைந்தது. மேலும் அங்கேயே நிற்க விடாமல் அலைபேசி சிணுங்க உள்ளே போனான். ஒத்தி போடப்பட்ட ஏமாற்றம் ஊறும் கல்லாய் உள்ளிருந்து போதை ஏற்றி கொண்டிருந்தது. ஒரு பாறைக்கு அடியில் வாழும் சிறு பூச்சியாய் யாரும் அறியாமல் உயிர் வாழ்கிறது காதல். அது எப்படி என்பதுதான் இயற்கையின் அற்புதம். மனசு தடுமாறும், அது நினைச்சா நிறமாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடை போடும். பொத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லிப்புட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இன்ப துன்பம் யாரால. நடு இரவில் இயற்கை அழைப்பிற்கு எழுந்து போய் விட்டு வந்த தமையா விரிந்த முகம் முழுக்க படர்ந்து கிடந்த முடியை கைகளால் ஒதுக்கிவிட்டு இரவு விளக்கின் வெளிச்சத்தில் கண்ணாடி பார்த்தாள். அழகாகத்தான் அவள் கண்ணுக்கு தெரிந்தாள். இன்னும் லேசாக மெனக்கெட்டால் தேர்ந்த அழகியாக மாற வாய்ப்புண்டு. ஆனால் ஏனோ மனசு நீர்த்து போயிருந்தது. அறை முழுக்க பரவி இருந்த குளிர் எரிச்சலை தந்தது. இந்த குளிரால் சூடற்று போன உடம்புக்கு காற்று வேண்டும் போல உணர்ந்தாள். திரும்பி பார்த்தாள். மகளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் செழியன். நிதர்சனா வந்த பிறகு அவன் உலகமே குழந்தைதான். பக்கவாட்டு கதவை ஓசை இல்லாமல் திறந்து கொண்டு வராண்டாவில் வந்து அமர்ந்தாள். வானம் நிசப்தமாயிருந்தது. கண்களை மூடி சுவரில் சாய்ந்த போது ஏதேதோ நினைவுகள். சிறுவயதில் மாறன், செழியன், விசாகன், தமையா 4 பேரும் ஒன்றாக வளர்ந்தாலும் செழியனுக்கும் விசாகனுக்குமான நட்பு அலாதியானது. மாறன் அதிகம் ஒட்டாதவன் என்பதால் தமையாவிற்கு செழியனிடம் ஒரு மயக்கம் இருந்தது. இரு குடும்பத்திற்கும் நடுவே ஏற்பட்ட மன வருத்தத்தால் தமையாவிற்கு வெளியில் மாப்பிள்ளை பார்க்க அதற்கு செழியன் தரப்பில் இருந்து எந்த எதிர்ப்பும் வராத போதே தமையா விரக்தியாகி போனாள். திருமணம் நின்ற கட்டாயத்தின் பேரில் தமையாவை செழியன் மணந்தபோது அதுவே அவளுள் தாழ்வுணர்வை உண்டாக்கியது. அதுவும் லத்திகா அடிக்கடி இவர்கள் திருமணத்தை பற்றி பேசி சீண்டும் போது செழியன் அதை வீரியமாய் மறுக்காதது அவளுக்கு வலியை தரும். கோபம் மனசுக்குள் தாவியோட செழியனின் ஒவ்வொரு செயலும் அவளை வருத்த ஆரம்பித்திருந்தது. இது கூட்டு குடும்பம். பொம்பளைங்க ஈகோக்கு எல்லாம் ஆம்பளைங்க பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது தமையா. சின்ன சின்ன சலசலப்புகளை பெருசு பண்ணாம விட்டுடுன்னு உங்கிட்ட தான் சொல்ல முடியும், பாபி கிட்ட நான் சொல்ல முடியாது என்று முடித்து கொள்வான். கால்களை டீப்பாயின் மீது நீட்டி கண்களை மூடி அமர்ந்து விட்டாள். புறக்காற்று இதமாக உடல் வருடியது. ராபிட் திரும்பி படுத்த அசைவில் விழித்தவன் படுக்கை காலியாக இருப்பதையும் கீற்றாய் வெளிச்சம் பால்கனி வழியாக உள்ளே நுழைவதையும் பார்த்தவன் குழந்தையை படுக்கையில் போட்டு விழிப்பு வராமல் இருக்க முதுகில் தட்டி உறக்கத்தில் ஆழ்த்தினான். பால்கனியை திறந்து கொண்டு வெளியே வரவும் தமையா கண்களை மூடி டீபாயில் கால் நீட்டி அமர்ந்திருப்பது தெரிந்தது. பக்கத்தில் வந்து அமர்ந்தவனின் அரவம் கூட தெரியாமல் கண் மூடியிருந்தாள். மெல்ல அவள் தோளில் கை சேர்த்து தன்னை நோக்கி இழுத்தான். இழுப்பிற்கு உடன்பட்டாலும் அவள் உடல் மொழியில் மகிழ்ச்சியே இல்லை. தமையா, என்னதான் உன் பிரச்சனை என்றான் அவள் கழுத்தில் புதைந்து கொண்டே. சில வினாடிகள் மௌனமாக இருந்தவள் மௌனமாகவே இருந்திருக்கலாம் என்பது போல சொன்னாள். அதிசயமா இருக்கு செழிங்க, இந்த வார கோட்டா 2 நாள் முன்னாடியே முடிச்சிட்டீங்களே, இன்னைக்கு என்ன? அந்த குரலில் கேலி இருந்தது. அது சரியாய் செழியனை தாக்கியது. விலகி அமர்ந்தவனின் முகத்தில் அத்தனை வெறுப்பு. என்னடி பேச்சுது? எப்பதான் திருந்துவ? உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? பிரச்சனை இல்ல, மனவேதனை. ஒரு மனைவிக்கான அன்பை நீங்க தரல. அதனாலதான் இந்த வீட்டுல யாருமே எனக்கு மரியாதை தர்றதில்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கல்யாணம் பண்ணினதா நீங்க தானே சொல்வீங்க. அது இயல்பா கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற செல்ல சண்டை. அதுக்கு கண் காது வச்சு உன்னால மட்டும்தான் வளர்த்த முடியுது தமையா. இயல்பா உன்னை நெருங்குற ஒவ்வொரு முறையும் ஏதாவது காயப்படுத்துற மாதிரியே பேசுற என்றான் சலிப்பாக. உங்களுக்கு தேவைப்படும் போதுதான் என்ன நெருங்குறீங்க, எனக்கு தேவைப்படும் போது?
நீ நெருங்கு, உன்னை யார் வேண்டாம்னு சொன்னது என்று சிரித்தபடி இந்த இரவை இனிய இரவாக மாற்ற முயற்சிக்க தமையா அவன் முகத்தை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். அந்த நிராகரிப்பு ஆண் என்ற அவன் ஈகோவை சரியாக தாக்கியது. சரியான முசுடிடி என்றபடி தலையை கோதிக்கொண்டு எழுந்தவன் நிராசையோடு படுக்கைக்கு நகர எட்டி அவன் ஷர்ட்டை ஆக்ரோஷமாக பிடித்து இழுத்தாள். அதேதான் அதேதான், நீங்க நினைச்சது நடக்கலைன்னா இப்படி மட்டம் தட்டி பேசுவீங்கல்ல, அதுதான் நீங்க. இந்த ஏமாற்றம் எனக்கும் இருக்கு. எத்தனை நாட்கள் உங்கள் சீண்டலுக்கு காத்திருந்து ஏமாந்து போயிருக்கும் என் மனசு தெரியுமா? இப்போ நீங்க கூப்பிட்டதும் நான் வரணுமா? அவள் கையை விலக்கியவன் பதில் பேசாமல் நகர அவளுக்கு இன்னும் கோபம் வந்தது. தடிப்பான கெட்ட வார்த்தையால் திட்டிவிட்டு திரும்பி அமர ஆத்திரமாய் திரும்பியவன் அவள் கழுத்தை அழுந்த பிடித்தான். உனக்கு என்ன பிடிக்கல, உன் மனசுல உன் அப்பா பார்த்து முடிவு செய்த அவன்தான் இருக்கான். விருப்பம் இல்லாமையே என் கூட வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்ட. உன் தோல்விய இப்படி காட்டுற என்றவன் ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்துவிட்டு விருட்டென உள்ளே போனான். தமையா நொறுங்கி போனாள். பலமுறை அவனை சாடி இருக்கிறாள். ஒரு முறை திருப்பி அவன் தந்தபோது தாங்க முடியவில்லை. ஏன்தான் தான் இப்படி நடந்து கொள்கிறோம், தனக்கு என்ன தேவை என்று அவளுக்குமே புரியவில்லை. செழியன் பொது பார்வையில் தெளிவாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவளின் பிரத்யேக காதல் பார்வையில் அவன் கனத்த அடி வாங்குகிறான். அவன் அவளை காதலிக்கிறான். ஆனால் காதலிக்கிறேன் என்று சொல்லால் காட்டாமல் செயலில் அவளை நிறைக்கிறான். ஆனால் அந்த பேதமை கொண்டவளோ சொல்லுக்கு காத்து கொண்டு வாசலிலேயே நிற்கிறாள். அதை கடந்து உள்ளே நடந்தால் மட்டுமே சொர்க்கம் கண்ணில் படும். விமலை அழைத்து கொண்டு போய் குருமூர்த்திக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் ஆதவி. இங்கேயே உரிமையாய் தங்க சொல்ல எதுவோ தடுத்தது. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாய் ஒரு டாக்குமெண்ட்ரி தயாரிக்க 20 நாள் ட்ரிப்பாக இந்தியா வந்திருக்கிறான். ஆதவியை அழைத்து கொண்டு தரமணிக்கு வந்து சேர்ந்திருந்தார்கள். வேறு வேறு தளங்களில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்க ஆதவி ஒவ்வொரு இடமாய் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். இடப்பக்கம் இருந்த யூனிட்டில் சொற்ப கூட்டம் இருந்தது. கேமரா, லைட்டிங் என்று படப்பிடிப்பிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. விசாகன் பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு ஒரு நடுத்தர வயதுக்காரர் டச்சப் செய்து கொண்டிருக்க நம்ப முடியாமல் அவனையே பார்த்தாள். கூட்டத்தில் அவன் ஆதவியை கவனிக்கவும் இல்லை. இது மட்டும்தான் பாக்கி, முணுமுணுத்து கொண்டே சுவாரஸ்யமாய் பார்க்க ஒடிசலாய் தோளில் டர்க்கியோடு வந்த டைரக்டர் புன்னகையோடு ரெடியா என்று விசாரித்தார். நானே நடிக்கணுமா சார்? நான் யாட் ஒன்று எடுத்து கொடுங்கன்னு கேட்கத்தான் வந்த, நீங்க என்னையே நடிக்க சொல்றீங்க என்றான் கூச்சத்தோடு. விசாகன் சார், என்கிட்ட ஐடியா கேட்டா உங்களை சினிமாவிலேயே நடிக்க சொல்வேன். உங்களோட ஹேண்ட்ஸமுக்கு சுத்தம் சரியா போச்சு. விசாகன் கூச்சத்தோடு தலையில் கை வைக்க ஆதவி காதில் புகை வந்தது. நான் எதையுமே மிகையா சொல்லல சார், நீங்க கண்ணாடி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் கூடுதலாய் சோப்பு போட ஆதவி முணுமுணுக்க ஆரம்பித்தாள். லலிதா ஜுவல்லர்ஸ், சரவணா ஸ்டோர், ஆச்சி மசாலா, இப்படி ஏகப்பட்ட விளம்பரங்கள்ல நிறுவனர்களே நடிக்கிறாங்க சார். அந்த விளம்பரமும் சக்க போடுது. 20 செகண்ட் வர்ற மாதிரி ஒரு விளம்பரம். இதுக்கு எதுக்கு சார் வேற ஆட்கள்? லேடி ஆர்டிஸ்ட் மட்டும் வர்றாங்க. டைரக்டர் சொல்லவும் மிரண்டு போய் பார்த்தான். லேடி ஆர்டிஸ்டா? 2 ஷாட்டு தான். முதல் ஷாட்ல ஆஃபீஸ், உங்க கேபின்ல இருக்கீங்க. முன்னாடி ஸ்டாஃப்ஸ் 2-3 பேர் கூட ஆர்கியூமெண்ட் நடக்குது. டென்ஷன் ஆகிற நீங்க எதிரில் இருக்கிற உங்க கம்பெனி வாட்டர் பாட்டிலை எடுத்து குடிச்சதும் அப்படியே கோபமெல்லாம் போய் கூலாகி சிரிக்கிறீங்க. வாவ்! அடுத்த ஷாட்ல வீட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது இருமறீங்க. உங்க மனைவி உங்களுக்கு உங்க கம்பெனி வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து தராங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. சரிதான் என்றவன் நிஜமாகவே சிரித்தான். பக்கவாட்டில் இருந்து பார்த்தவளுக்கு நிஜமாகவே பேரழகனாக தெரிந்தான். 3வது சின்ன பிட். ஆஃபீஸ் பேக்கோட வரீங்க. டிஃபன் பாக்ஸ் ரெடியா காவியான்னு கேட்குறீங்க. வேகமா லஞ்ச் பேக்கோட ஓடி வர்றவங்க
மறந்துட்டேன்னு சொல்லி வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து தர்றாங்க. அவ்வளவுதான் சார் உங்க வேலை. அப்புறம் எடிட்டிங், ஸ்லோகன், பேக்ரவுண்ட் எல்லாமே நாங்க பக்காவா அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம். இன்னும் சில சால் ஜாப்புகள் செய்த பிறகு அரை மனதாய் எழுந்து போனான். டேபிள் அரேஞ்ச் செய்து கோபப்படுவது போலவும், வார்த்தைகள் இல்லாமல் எதிரில் இருப்பவர்களிடம் சண்டை போடுவது போலவும், பிறகு நீரை குடித்து சாந்தமாவது போலவும் முகத்தில் காட்ட வெகுவாய் சிரமப்பட்டான். ஆதவிக்கு அவனின் தடுமாற்றம் பார்க்க சிரிப்பு முட்டியது. எப்படியோ 7வது டேக்கில் ஓகே செய்தவன் அடுத்த காட்சிக்காக உடை மாற்ற நகர்ந்த போதுதான் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆதவியை பார்த்தான். வெட்கம் பிடுங்கி தின்றது விசாகனுக்கு. இன்றைக்கு பார்த்தா இவள் இங்கு வந்து தொலைய வேண்டும். தலையை முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது விசாகனுக்கு. உள்ளே சென்று உடை மாற்றி கொண்டு வந்தான். அந்த லைட்டிங் வெளிச்சத்தில் முகத்தில் ராஜகலை சொட்டியது. இன்னும் கோ ஆர்டிஸ்ட் வரவில்லை என்பதால் நாற்காலியில் அமர்ந்து காத்திருக்க ஆதவியும் நகராமல் அங்கேயே நின்றாள். டச்சம்பாயை அழைத்து ஆதவியை சுட்டிக்காட்டி ஏதோ சொல்லவும் தலையை ஆட்டிவிட்டு அவளை நோக்கி வந்தான் அந்த இளைஞன். மேடம், சார் இந்த ஆட்ல அவருக்கு கூட நடிக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. ஆதவியின் முகம் காபூல் மாதுளையாக சிவந்து போனது. அது வெட்கத்தினால் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். கோபத்தினால் என்பது போல் பிரகடனப்படுத்தி கொண்டு அவன் முன் போய் நிற்க நிமிர்ந்து பார்த்தான். அப்படியே அமர்ந்த நிலையில் இருந்தே இந்த கண்களை சந்திக்கத்தான் தவத்தோடு காத்திருக்கிறான். அதில் அவனுக்கே அவனுக்கான எதுவோ இருக்கிறது. கோபம் கொண்டு அன்று சென்ற கண்கள் இன்று குளிர்ந்திருந்தது. என்ன கொழுப்பா என்றாள் குரலை தாழ்த்தி. நான் நடிக்கத்தான் மேடம் கேட்டேன். இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டத்துல நீங்க மட்டும்தான் எனக்கு சுமாரா மேட்ச் ஆகுறீங்க. அதான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் என்றவனிடம் இருந்து உச்சபட்ச கோபத்தோடு நகரப்போனவளை பதட்டத்தோடு பார்த்தான். உண்மையில் அவளை கேலி செய்தான். மறுபடியும் கோபித்து கொண்டாளோ என்ற பதட்டம் கொண்டவன் செய்யும் செயல் மறந்து அவள் வலக்கையின் மோதிர விரலை எட்டி பற்றி விட்டான். மோதிர விரலில் இருந்து செல்லும் நரம்பு இதயத்தோடு இணைகிறது என்பதாலேயே அந்த விரலில் நிச்சய மோதிரம் அணிவிக்கிறார்கள். அவன் அந்த ஒற்றை விரலை பற்றியதும் அதில் ஒரு அழுத்தத்தை விதைத்ததும் ஆதவி தன்னை மறந்து போனாள். அப்படி இருக்கவே இருக்காது என்று மனசாட்சியை பலமாய் நம்ப வைத்த விஷயம் அவளை பார்த்து சிரித்தது. விரலை விடுவிக்க எத்தனித்தாள். அவனோ விரலை விடாமல் பற்றி கொண்டிருக்க அதிர்வோடு அவன் முகத்தை பார்க்க தனக்கு முன் இருந்த நாற்காலியை கண்ணால் காட்டினான் அமர சொல்லி. கட்டுப்பட்டு எதிரில் அமர்ந்தாள் பொம்மையாய். இப்போது தன் கையை எடுத்தவன் அதே மென்குரலில் கேட்டான். ஏன் எப்பவும் சீரியஸாவே இருக்கீங்க? நான் இங்க பார்த்ததும் உங்களை கூப்பிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்க போட்டி கம்பெனி விளம்பரத்துல உங்களை நடிக்க கூப்பிடுற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. அது அவளுக்கு புரியாமல் இருக்குமா என்ன? உள்ளங்கைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தவள் மென்மையாக தலை அசைத்தாள், நிமிர்ந்து பார்க்காமலேயே. ஐம் சாரி, அன்னைக்கு நடந்ததற்கு எல்லாம் இதை சொல்லத்தான் கால் பண்ண. நடந்ததுக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் துளி கூட கோபத்தின் சாயல் இல்லை. இட்ஸ் ஓகே, நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். அப்போ காஃபி சாப்பிடுங்க என் கூட. இல்ல வேண்டாம், விமல் எனக்காக வெயிட் பண்ணுவான். நீங்க உங்க வேலையை பாருங்க என்றவள் எழுந்து கொண்டாள். அந்த விமல் தான் விசாகனுக்கு வில்லன் என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அடுத்த காட்சியை முதல் டேக்கிலேயே ஓகே செய்தான் உற்சாகத்தில். ஆனால் அங்கே அண்ணா நகரில் குருமூர்த்தியின் வீட்டில் ரஞ்சனி குழப்பத்தின் உச்சியில் கண்களை மூடியிருக்க அவள் முன் இருந்த டேபிளில் ஆதவியின் ஒற்றை விரலை பற்றி இழுத்தபடி விசாகன் காதல் ததும்ப பார்க்க பதில் பார்வை பார்த்தபடி ஆதவி நிற்கும் புகைப்படம் காற்றில் படபடத்து கொண்டிருந்தது. காதலர் தீண்டாத பூக்களில் தேன் இல்லை, இடைவெளி தாண்டாதே, என் வசம் நான் இல்லை. தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன. பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன.
ஒற்றை புள்ளியில் இருந்துதான் கோலத்தின் மூலம் பிறக்கிறது. அதுதான் மூலத்தின் ஆதார ஸ்ருதி. சத்தியமூர்த்தி எடுத்து வந்த புகைப்படத்தை பார்த்த ரஞ்சனி அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார். ஆதவிக்கு காதல் வரும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அது விசாகன் மீது வரும் என்று யோசிக்கவில்லை. இந்த பொருந்தா காதல் அவர்கள் குலத்திற்கே பேராபத்து. கீர்த்திவாசன் தரமணிக்கு வேலையாய் போயிருக்க அங்கே அவர் கண்ணில் இந்த காட்சி விழ லட்டு தின்ன கூலியா என்று அதை மொபைலில் துல்லியமாய் தட்டி பிரிண்ட் போட்டு சத்தியமூர்த்தியின் கைகளில் திணித்து விட்டார். அவரை பொறுத்தவரை வாதியும் பிரதிவாதியும் கை கோர்த்து விட்டால் வழக்கு இல்லாமலே போய்விடும். அவர் பிழைப்பும் தன்னாலே சாய்ந்துவிடும். சத்தியமூர்த்தி கைக்கு கிடைத்த துருப்புச் சீட்டோடு குருமூர்த்தியிடம் நேராக வந்து நீட்டிய போது ரஞ்சனியும் அங்கேதான் இருந்தார். என்ன நிர்வாகத்துக்கு நம்பாம எங்கிருந்தோ ஒரு பொண்ணை கொண்டு வந்தீங்க பாருங்க. ஆடும் புலியும் கூட்டணி வச்சு வேட்டைக்காரனை அழிச்ச கதை தான் இப்ப நடக்குது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இனி ஆதவி உங்களுக்காக போராடுவான்னு நினைக்கிறது தான் பெரிய ஜோக்கு. அவ வயசு அப்படி. தவிர மாதவியோட ரத்தம் தானே என்றவர் குருமூர்த்தியின் முகம் பார்த்து நிறுத்திவிட்டார். ஊளையிட்டு முடித்த நரி காட்டு பக்கம் கயமையோடு ஓடியது. போராட்டத்தின் உச்சம் கண்ணீரில் நின்று தன் முகம் நிமிர்த்த குருமூர்த்தியே அடிமனதில் வெறுமையை சுகித்தார். அவர் சிறந்த தகப்பன் இல்லைதான். ஆனால் ஆதவியிடம் காட்டிய அன்பிலும் பாசத்திலும் என்றைக்குமே குறை வைக்காதவர். விமலோடு அன்றைய நாள் முழுக்க கழிந்தது. இரவு அவன் ஹோட்டலுக்கு திரும்பவும் ஆதவி வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது இரவு மணி 10 தாண்டி இருந்தது. இன்னும் ரஞ்சனியின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. உடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தவள் உணவை எடுத்து போட்டு உண்ண ஆரம்பிக்க ரஞ்சனி வந்து நின்றார். ஆதவி அவர் முகம் பார்க்கவும் அவர் கண்கள் கடிகாரத்தை தொட்டு மீண்டது. ஆதவிக்கும் புரிந்தது. விமலுக்கு சென்னை ரொம்ப புதுசு. சில இடங்கள் கூட போக வேண்டி இருந்தது. அதான் கொஞ்சம் லேட் என்றாள் உணவை அளந்து கொண்டே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ சாப்பிட்டதும் என் ரூமுக்கு வந்துட்டு போய்விட்டார். உண்டு முடித்த ஆதவி வேலை செய்யும் பெண்ணோடு இணைந்து பாத்திரங்களை ஒழித்துவிட்டு ஹாலுக்கு வந்து எட்டி பார்த்தாள். இன்னும் ரஞ்சனியின் அறை திறந்துதான் இருந்தது. உள்ளே சென்றாள். ஏதோ சிந்தனையாயிருந்தவர் ஈசி சேரில் அமர்ந்து தன்னை தானே தாளாட்டி கொண்டிருந்தவர் ஆதவியை பார்த்ததும் எழுந்து வந்தார். அதே இறுக்க முகம், உணர்வுகளை உத்தேசிக்க முடியாத இறுக்க முகம். பீரோவை திறந்தவர் சில ஃபைல்களை எடுத்துக்கொண்டு வந்தவர் கட்டிலில் அமர்ந்தார். ஆதவியை அழைத்து தனக்கு எதிரில் அமர வைத்தார். ஃபைல்களை எடுத்து விரித்து பார்த்து ஆதவியின் முன் அடுக்க ஆரம்பித்தார். இது பிரபஞ்சனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட். வாழ்நாள் முழுக்க அவன் 5 வயசு குழந்தையோட மூல வளர்ச்சியில மட்டும்தான் இருப்பான். குணப்படுத்த முடியாது. அவன் 5 வயசுக்கு பிறகான உலகத்தை பார்க்கவே மாட்டான். ஆதவி புரியாமல் நின்றாள். ஆனாலும் இடைவெட்டி பேசவில்லை. அடுத்த ஃபைல் ஆதவியின் முன் வந்து விழுந்தது. இது உன் அப்பாவோட ஹெல்த் ரிப்போர்ட். இந்த ஸ்ட்ரோக் ரெக்கவர் ஆனாலும் சின்ன டென்ஷனுக்கே மறுபடியும் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பிருக்கு. இனிமேல் அவரால பழைய ஆக்ரோஷத்தோடு களத்துல இறங்கி போராட முடியாது. அதான் நிதர்சனம். இதை சொல்லும்போது ரஞ்சனியின் குரல் உடைந்து மீண்டது. இந்த ஃபைல் இதுதான் உன் அப்பாவுடைய சொத்து நிலவரம். வெளிப்பார்வைக்கு டாம்பீகமா இருந்தாலும் இந்த சொத்தும் அதை சுற்றி இருக்கிற பிரச்சனையும் இதுதான். மொத்த உழைப்பையும் உள்ளே கொட்டி உருவாக்குனது. ஆஸ்தி எப்பவும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரிதான். அவிழ்த்து விட்டால் மொத்தமா உருண்டோடிடும். இந்த சொத்தை காப்பாத்துறது ஆஸ்திக்காக மட்டுமில்ல, ஆதாரத்திற்காகவும் தான் என்றவர் இறுதியாக கையில் இருந்த போட்டோவை ஆதவியின் முன்னால் போட்டார். ஆதவி விதிர்த்து போய் பார்க்கவும், எனக்கு இந்த போட்டோவுக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். அது எனக்கு அனாவசியம். இந்த புகைப்படத்தில் உணர்வு நிஜம்னா ப்ளீஸ் ஆதவி, எங்களை ஏமாற்றாம நேர்மையா விலகிடு. விரோதத்தை கூட தாங்கிக்கலாம், ஆனால் துரோகத்தை தாங்க முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்லை. சட்டென்று ரஞ்சனி ஆதவியின் முன் கைகளை குவிக்கவும் அந்த கரங்களை இறுக பற்றி கொண்டாள். கண்ணீர் தன்னால் வழிந்தது. என் கனவிலும் அதை செய்ய மாட்டேன் என்றாள் தவிப்போடு.
சத்தியமூர்த்தி வார்த்தையை நம்பி உன்னை கேள்வி கேட்டு இருக்க மாட்டேன். இந்த போட்டோவை பார்க்கலைன்னா 2 பேர் கண்ணிலும் அவ்வளவு பிரியும் தெரியுது. எந்த இடத்திலும் என் நம்பிக்கை பொய்யாகாதுன்னு இப்பவும் காத்திருக்கேன். நிறைய காயப்பட்டிருக்கேன். அந்த காயத்தின் ஆழம் உனக்கு இப்ப புரியாது. உன் அம்மா மாதிரி ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வரும்போதுதான் என் வலி புரியும். இது பிராயச்சித்தம் இல்லை, வாய்ப்பு என்றவர் மற்ற ஃபைல்களை எடுத்துக்கொண்டு போட்டோவை மட்டும் ஆதவியின் கைகளில் திணித்தார். தன் அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்தவளுக்கு சிந்தனை சிதறிக்கொண்டே இருந்தது. இந்த விசித்திர வழக்கின் தீர்ப்பு சத்தியமாக சாதகமாக இருக்கப் போவதில்லை. ஆனால் எந்த நிலையிலும் மாதவி நம்பிக்கை துரோகம் மட்டுமே செய்ய மாட்டாள். தன் நேர்மையை நிரூபிக்க வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும் என்று காத்திருக்க ஆரம்பித்தாள். எத்தனை அசைத்தும் கண்கள் அவளையும் மீறி அந்த புகைப்படத்தை பார்க்க சிந்தனையால் தாவி அணைத்தாள். விடிந்து வெகுநேரம் கழித்துத்தான் கண் விழித்தாள். குளித்து முடித்து அரை குறையாய் உண்டு முடித்து அலுவலகம் வந்து சேர்ந்தாள் ஆதவி. ஏஎன்சியில் புது மிஷின்கள் இறக்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கண்களால் அதை பார்த்து கொண்டேதான் தன்னுடைய அறையை நோக்கி நடந்தாள். மாதவன் அவள் வரவிற்காக வாசலிலேயே காத்திருந்தான். ஆதவி காரை விட்டு இறங்கியதும் வேகமாக எதிரில் வந்து நின்றான். என்ன சார் பதட்டமா இருக்கீங்க? மேடம், உங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து காத்திருக்காங்க. பிசினஸ் டீலை முடிச்சுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது பதட்டம் ஆதவியிடம் இடம் பெயர்ந்தது. எத்தனை பேர் சார்? அசோசியேஷன் தலைவரும் சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டரும் மட்டும்தான் வந்திருக்காங்க. உள்ளே வந்தவளுக்கு வணக்கம் வைத்தார்கள். எப்படி இருக்கீங்க சார் என்றாள் இன்முகத்தோடு. நல்லா இருக்கு மேடம். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. என்ன விஷயம் சார் இவ்வளவு தூரம்? ஆதவி நேரடியாக களத்தில் இறங்க அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீங்க நேரடியா விஷயத்தை ஆரம்பிச்சதால எங்களுக்கும் வசதியா போயிடுச்சு மேடம். தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதும்மா. வருத்தமா இருந்தாலும் எங்க சூழ்நிலையை நினைச்சு பார்க்கணும். கைகளை கோர்த்து கொண்டு கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள் ஆதவி. திடீர்னு என்ன நிலைமை மிஸ்டர் ராமமூர்த்தி? இது ஒரே ராத்திரியில எடுத்த முடிவு இல்லைங்க மேடம். ஒரு தொழில்ல நாம காட்டுற முனைப்புக்கு தகுந்த நியாயம் வேணும் இல்லைங்களா? இப்பவும் எந்த முன்னறிவிப்பும் செய்யாம எங்களால விலகிக்க முடியும். உங்க அப்பா காலம் தொட்டு ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ற அவசியமும் தேவையும் இருந்ததில்ல. ஆனா அப்படி சட்டுன்னு விலகி போக மனசு வரல. ராமமூர்த்தி நியாயமாக முடித்தார். ஆதவி அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். எங்கேயோ இடறியது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசவிட்டால் எல்லாம் தெளிந்துவிடும். வாங்கி சப்ளை செய்யற உங்களுக்கே இப்படி இருந்தா உற்பத்தி செய்யறவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க மிஸ்டர் ராமமூர்த்தி. புரியுது மேடம். ஆனா வியாபாரத்துல அனுதாபத்துக்கு இடமே இல்லை. ஆனாலும் எங்களால உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் பேச வந்திருக்கேன். தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 118 விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. அதில் 40% அதிகமானவங்க விலை குறைக்கணும், இல்லைனா வேறு யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய மனநிலையில் தான் இருக்காங்க. மொத்த டீலர்ஷிப்பில் 60% பேர் மெஜஸ்டிக் வசம் இருக்க, மீதமுள்ள 40ற்குள் தான் ஏஎன்சியும் இதர நிறுவனங்களும் வருகிறது. இதற்கு பொருள் மெஜஸ்டிக் அற்புதமான தரத்தில் இருக்கிறது, அதன் விளம்பர யுக்தி சிறப்பாக இருக்கிறது என்பதெல்லாம் இல்லவே இல்லை. குருமூர்த்தி விட்டு பிடிப்பார், அவசரத்துக்கு கடன் கொடுப்பார். தீபாவளி பொங்கல் என்றால் டீலர்களுக்கு பரிசு போய் சேரும் தாராளமாய். அந்த நீக்கு போக்குத்தான் அவரின் தொழில் வளர்ச்சிக்கு ஆணிவேர். சரி, இந்த விலைக்கு கீழே யாராலும் கண்டிப்பா தர முடியாது சார். நீங்க விசாரிச்சு வேண்டுமானால் பார்க்கலாம். இன்னும் முகத்தில் இருந்த புன்னகை வழுவவே இல்லை. இருக்காங்க மேடம். விசாகன் சார் எங்ககிட்ட வந்து பேசினார். சில ஆப்ஷன்ஸ் தந்திருக்கார். அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆனா சட்டுன்னு உங்களை விட்டுட்டு போகவும் விருப்பம் இல்லை. அதான் உங்ககிட்ட பேசி பார்க்க வந்தோம். அவள் கணிப்பு சரிதான். அன்று விசாகனை பார்த்ததும் இவர்களோடு அவன் பேசியதும் எதேச்சையாக நடக்கவில்லை. இது மட்டும் நடந்தால் ரஞ்சனைக்கு ஆதவியின் மீது ஏற்பட்ட சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணமாகும். தன்னை முதலில் அவள் சரியானவள் என்று நிரூபித்தாக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவளை நம்பி வழங்கப்பட்ட பொறுப்பிற்கு நியாயம் செய்தாக வேண்டும்.
சோ உங்களுக்கு இத்தனை நாள் செய்த பிசினஸை விட சில சலுகைகள் பெருசா தெரியுதில்லையா என்றாள் கசப்பான புன்னகையோடு. அது இருக்கு மேடம், அதுக்காகத்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். விசாகன் சார் ஒரு அமௌண்ட் டெபாசிட் செய்தால் 11 ரூபாய்க்கு பாட்டில் தர தயாரா இருக்கார். பெரிய அளவுல விளம்பரம் செய்யறார். டிவி எஃப்எம்னு நிறைய வரப்போகுது. ரீட்டைல் ஷாப்பில் ப்ரமோஷன் ஆஃபர் எல்லாம் அவங்களே ஏத்துக்கிறதா சொல்லி இருக்கார். நீங்க டெபாசிட் இல்லாம 12 ரூபாய்க்கு தந்தால் மட்டுமே உங்க கூட பிசினஸ் பண்ண முடியும் மேடம். தவிர கொஞ்சம் ஆட் ப்ரமோஷன் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாசத்தோட நாங்க லோடு அடிக்கிறத நிறுத்திக்கிறோம். நாங்க கேட்ட விலைக்கு சம்மதம்னா கூப்பிடுங்க மேடம். மத்தபடி எங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறோம். இருவரும் எழுந்து கை குவிக்க ஆதவி தலையசைத்து அனுப்பி வைத்தாள். இது எதிர்பார்க்காத பெரிய அடி. கண்டிப்பாய் பெரிய அளவிலான டீலர்கள் கை மாறுவார்கள். எந்த நிதி ஆதாரமும் பெறாமல் 11 ரூபாய்க்கு வாட்டர் சப்ளை செய்வதெல்லாம் சுத்தமாய் முடியாத காரியம். விசாகன் அவர்கள் வெற்றிக்கு போராடவில்லை. இவர்கள் தோல்விக்காக மல்லு கட்டி கொண்டிருக்கிறான். எல்லா உணர்வும் இல்லாத உணர்வாக ஆடிட்டரை அழைத்தவள் அவரை அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாதவனை அங்கேயே இருக்க வைத்துவிட்டு வெளியில் புறப்பட்டாள். விசாகன் வந்திறங்கிய மிஷனரியை மேற்பார்வை பார்த்து கொண்டு இருந்தவன் ஆதவியை நிமிர்ந்து பார்த்தான். அவள் கண்ணில் தெரித்த கனலுக்கு அவனிடம் பதில் இல்லை. அந்த கண்ணில் காதல் தெரித்தால் சகட்டு மேனிக்கு பதில் காதல் சொல்வான். டீலர்கள் வந்துவிட்டு போனதை அவனும் கவனிக்கத்தான். ஆதவியின் அனல் பார்வைக்கான காரணம் புரிந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் அவன் கடிவாளம் போட்ட குதிரை வேறெங்கும் அவன் பார்வை பதியாது. ஆடிட்டர் சுந்தரேசன் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தவள் கவனம் தன் முன்னால் இருந்த குளிர்பானத்தில் நிலைக்கவே இல்லை. நீங்க யோசிக்கிற மாதிரி எதுவுமே செய்ய முடியாது மேடம். அது அவ்வளவு சாத்தியம் இல்ல. ஏஎன்சி கிட்ட நிதி ஆதாரம் பெருசா இல்லாட்டியும் அவங்க லேண்ட் ஓனர்ஸ், ப்ராப்பர்ட்டி, மேன் பவர் எல்லாமே அங்க வெளிப்படை. நம்ம விஷயம் அப்படி இல்ல. பிசினஸ்ல நமக்கு இருக்கிற பில்லர் குருமூர்த்தி சார் மட்டும்தான். அவர் இப்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கார். திடீர்னு வந்து நீங்க அவர் பொண்ணுன்னு சொன்னா ஏத்துப்பாங்க. ஆனா நம்ப மாட்டாங்க. யாரும் டெபாசிட் தர மாட்டாங்க மேடம். நம்ம டீலர்ஸை தக்க வைக்க வேற வழிதான் யோசிக்கணும். விலை குறைக்கவே முடியாத நிலைமை சார். வேண்டுமானால் ரீட்டெய்லர்ஸ்க்கு தர ஆஃபர்ஸை வேண்டுமானால் ஏத்துக்கலாம். அதுவும் கையில இருந்துதான் தந்து நஷ்டப்படணும் என்றாள் கவலையோடு. வேறு வழி இருக்கான்னு யோசிப்ப மேடம். தைரியமா இருங்க. தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார். ஆதவிக்கு மிகுத்தமான சோர்வாக இருந்தது. மொத்தமாய் 40% டீலர்கள் இடம் பெயர்ந்தால் அது பெரிய அடியாக இருக்கும். அதுவும் அவள் நிர்வாகம் செய்த போது. மெஜஸ்டிக்கிற்கு திரும்பியவள் தீம் பார்க்கை முழு சுற்று சுற்றி வந்தாள். தன் அறைக்கு திரும்பிய நிமிஷம் அலைபேசி சிடுங்கியது. யாரு? சரியா போச்சு. அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நான் ரித்வி. உண்டியல் குலுக்கியது போல் சிரித்தாள். இருந்த பிரச்சனையில் எல்லாம் மறந்து போய்விட்டது. கல்லூரி தோழி, மெல்பர்ன் போனதும் தொடர்பு அறந்து போய்விட்டது. சென்ற வாரம் மாலில் பார்த்தபோது மீண்டும் நட்பு பாஸ்பரஸாய் பற்றி கொண்டு விட்டது. சொல்லு ரித்வி, எப்படி இருக்க? ஆடி பாவி, கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு விசாரிச்சுட்டு இருக்க? வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்பி இருக்க. காலையில 7:30 முகூர்த்தம். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நாளை முதல் இரவு கொண்டாட போகும் சந்தோஷம் இப்போதே குரலில் தெரிந்தது. ஆதவி கண்டிப்பாக வருவதாக சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள். விசாகனை சும்மா விடக்கூடாது. மனம் கூப்பாடு போட்டுக்கொண்டே இருந்தது. அறைக்குள்ளே நடந்து கொண்டே இருந்தவள் ஏதோ சட்டென்று தோன்ற மாதவனை தேடிக்கொண்டு போனாள் முக வெளிச்சத்தோடு. வெங்காய சருகு வண்ணத்து டிசைனர் சேலையில் தமையா உண்மையில் ரதி போல ஜொலித்தாள் தான். வெள்ளை புசு புசு ஃப்ராக்கில் ராபிட் அப்படியும் இப்படியும் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா, இன்னும் பப்பாவையும் காணோம், மாமுவையும் காணோம். இடையிடையே இந்த பாட்டு வேறு. தலையில் பன்னீர் ஓசை கொத்தாய் சுருகி இருக்க கையில் 4-5 இருந்தது. குழந்தை ஓடி ஓடி அதில் பாதி உதிர்ந்திருக்க, வெள்ளை கவுனில் லிப்ஸ்டிக்கை தேய்த்திருக்க இப்போதே குழந்தை பாதி நாஸ்தியாக தெரிந்தாள். தமையா ஜும்காவை எடுத்து காதில் மாட்டவும்
கண்ணாடியில் தெரிந்த அவளை அவளுக்கே பிடித்தது. வீட்டில் யாரும் இல்லை. லத்திகாவின் தங்கை ரித்வியின் திருமண ரிசப்ஷனுக்கு சென்ற அங்கேயே மற்றவர்கள் தங்கிவிட செழியன் குடும்பம் மட்டும் வீடு திரும்பிவிட்டு முகூர்த்தத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தது. செழியன் விசாகனையும் உமையாளையும் அழைத்து வர சென்றிருந்தான். தமையா கிளம்பி கீழே வரவும் செழியனின் கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. மாமு! ரோஜா பூவோடு ஓடியவளை அப்படியே அள்ளி கொண்டான். இந்த பூவை வச்சுக்கங்க. அவன் சட்டையில் சொருக விசாகனின் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. பெரிய இவரு பார், சட்டையில பூ சொருகாம இருக்க முடியாது. முகத்தை கோணிக்கொண்டு செழியன் பொறாமைப்பட உமையாள் சிரித்து கொண்டே தமையாவை தேடிக்கொண்டு போனார். ராபிட், இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லையே, போய் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. இல்ல மாமு, நீங்களே வந்து எடுத்து தாங்க. குழந்தையோடு மாடிக்கு வந்தவன் கபோர்டில் இருந்து பட்டு பாவாடை சட்டை அணிவித்து தலையில் பூ சொருகி முகத்திற்கு முன்னே ஆட விட்ட போது தேவதைக்கு ரோல் மாடல் போல் தோன்ற கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தான். மாமு, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? திடீரென்று வந்த கேள்வியில் விசாகன் திகைத்தாலும் சுதாரித்து பெரிதாய் சிரித்தான். மாமு, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்டா. இப்படியே அம்மம்மா கூட ஜாலியா இருப்பேன். என் பிள்ளைக்கு பொய் பேச கத்து தராதடா எரும மாடு என்றான் செழியன். இல்ல இல்ல. ராபிட் துள்ளி குதிக்க விசாகன் சிரிப்போடு பார்த்தான். ஒரு பொண்ணு வந்தா உன்னையும் என்னையும் பிரிச்சுடுவா ராபிட். மூக்கை பிடித்து நிமிண்டியபடி சொன்னான். மாமு, நீங்க ஆதவிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு பப்பா சொன்னார், அது நிஜமா? செழியனுக்கு திக்கென்று இருந்தது. லேசான பதட்டத்தோடு விசாகனை பார்க்க அவனிடம் எந்த சலனமும் இல்லை. எப்ப சொன்னாங்க ராபிட் கிட்ட? என்கிட்ட சொல்லல. பாப்பாவும் அம்மாவும் தனியா மடியில தாச்சிப்பாங்கல்ல, அப்ப சொன்னாங்க. இப்போது நிமிர்ந்து பார்த்த விசாகனின் கண்களில் அப்படி ஒரு கோபம் இருந்தது. எல்லா இழவும் குழந்தைய வச்சுட்டு தான் போல. சத்தமாக முணுமுணுத்தான். உடை மாற்றிக்கொண்டு நிதர்சனா அம்மாவிடம் ஓடிப்போக அறையை விட்டு இருவரும் வெளியே நடக்கும்போது விசாகன் சொன்னான். செழியா, கல்யாணத்தை பத்தி நான் எதுவும் யோசிக்கல. என் கடமையை எந்த நிலையிலும் மறக்க மாட்டேன். அதற்கு என் விருப்பம் குறுக்கே நிற்காது என்றான் இறுக்கமான குரலில். விசாகா, அண்ட் ஒன் மோர் திங், குழந்தை வளர்ந்துட்டு இருக்கா. அவன் முன்னாடி உன் ரொமான்ஸ குறை, இல்ல காதல் மன்னனா இருந்து தொலை. என் ரேபிட்ட நான் தூக்கிட்டு போய் வளர்த்துக்கிறேன். முறைத்து கொண்டே கீழே இறங்கி சென்று விட்டான். செழியனும் கீழே வர நால்வரும் அவர்களுடைய ஏஎன்சி கல்யாண மண்டபத்துக்கு வந்து சேர ஆதவியும் வந்து இறங்கினாள். அதே நேரத்தில் மனசில் எதையோ மறைக்கும் கிளியே, மனசை திறந்து சொல்லடி வெளியே. கரையை கடந்து நீ வந்தது எதற்கு? கண்ணுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு. மனசை திறந்து சொல்லடி வெளியே. வேகம் எப்போதும் விவேகத்தின் கால்களில் தன்னை சரணாகதி செய்து ஒப்புத்தருகிறது. விவேகத்தின் பலமே வேகத்தை புரிந்துணர்ந்து அனுசரிப்பதுதான். அந்த இதமான மென் காலையில் ஆதவியை அங்கே எதிர்பார்க்கவில்லை விசாகனுமே. காதல் இல்லை, கல்யாணம் இல்லை என்று சற்று முன் வீரவசனம் பேசியவனின் கண்கள் மொத்தமாய் காதலுக்குள் விழுந்து சொக்கி போயிருந்தது. பாட்டில் கிரீன் சில்க் காட்டனும் அடர்ந்த கேசத்தை முதுகு முழுக்க படர விட்டிருந்த நாகரீகமும் பெரிய கிஃப்ட் பேக்கோடு காரில் இருந்து இறங்கிய கம்பீரமும் விசாகன் மலைத்து நின்றவன் நொடியில் சுதாரித்தான். பெண்கள் இருவரும் குழந்தையோடு உள்ளே சென்றிருக்க செழியன் வண்டியை உள்ளே விட்டுவிட்டு கிச்சனை நோக்கி நகர்ந்திருந்தான். ஆதவியை பார்த்ததும் விசாகன்தான். ஹாய் என்றான் முகம் முழுக்க சிநேகம் பூக்க. அவள் திரும்பாமலே அவ்விடத்தை விட்டு நகர விசாகனின் முகம் சுண்டி போனது. அவள் புறக்கணிப்பின் காரணம் அவனுக்கும் தெரியும் தான். இரண்டையும் எப்போதுமே ஒன்றாக குழப்பிக்கொள்ள மாட்டார்கள் இருவருமே. புரியாத மொழியை இருவரும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதுவரை. உள்ளே வந்தவள் நேராய் ரித்வியிடம் சென்று பேசிவிட்டு ஓரமாயிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவள் கல்லூரி தோழிகள் சிலர் வர பேச்சும் சிரிப்புமாய் அரட்டை தொடர்ந்தது. அப்போதும் விசாகன் பக்கம் திரும்பவே இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.